மதுரை மாவட்டம் மேலூரில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் அமைக்க வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலூர் நீதிமன்றம் பழமையான கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்ட வழக்கறிஞர்கள் பலமுறை வலியுறுத்தியும் தற்போது வரை எந்த பணியும் தொடங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். எங்கள் கட்டடம் திரும்ப கிடைக்கும் வரை போதிய நிதி ஒதுக்கீடு செய்து புதிய கட்டடம் கட்டும் வரை உத்தரவு வரும் வரை நாங்கள் போராட்டம் தொடர்வோம். பல முறை கட்டடத்துக்காக எங்களை ஆசை வார்த்தை கூறி கட்டடத்தை அளப்பது 25 கோடி ஒதுக்கீடு செய்துவிட்டோம் என்று சொல்வது பழைய வெடிக்கும் எங்கே என்று கேட்டால் அதை பற்றி கவலைப்படாத இந்த அரசு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை ஏமாற்ற வேண்டாம். அமைச்சர்கள், வருவாய்த்துறை, பிடபிள்யூடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பல முறை நாங்கள் கொடுத்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டக்குடி கிராமத்தில் உள்ள அரசு துணை சுகாதார நிலையம் பழுதடைந்த காரணத்தால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு துணை சுகாதார நிலையம் பழுதடைந்து செயல்படாததால் கர்ப்பிணி பெண்கள் பல கிலோமீட்டர் தூரமுள்ள மேலூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை உள்ளது. நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை நிர்வாகம் பழுதடைந்துள்ள கொட்டக்குடி அரசு துணை சுகாதார நிலையத்தை புனரமைத்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். 4, 5, 6, 7 ஊர் கட்டுப்பட்டு இருக்கு. எல்லா மக்களும் சிரமப்படுறாங்க. இது பழுதடைஞ்ச கட்டடத்தை சீக்கிரமாக அரசு ஏற்பாடு பண்ணி இதை பார்த்து ஒரு புது கட்டடமாக கட்டி கொடுக்கணும் என்று அரசு நாங்கள் கோரிக்கை வச்சு நாங்கள் ஊர் மக்களும் எல்லாரும் பேசியிருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் எறையானூர் இடையாங்குளத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடையை திறக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் நியாய விலைக் கடை திறக்காததால் ரேஷன் பொருட்கள் வாங்க 2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டி இருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். அதற்காக நெடுஞ்சாலையை கடக்க வேண்டி இருப்பதால் விபத்துகளில் சிக்கும் நிலை இருப்பதாகவும் ஆவேசப்பட்டனர். மேலும் பகுதி நேர நியாய விலைக் கடையை விரைந்து திறக்க தவறினால் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்தனர். நாமக்கல் மாவட்டம் மணியனூர் பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் முற்றிலும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தாகம் தணிக்க தண்ணீர் இன்றி அவதிப்பட்டு வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பரமத்தி திருச்செங்கோடு சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வேட்டுமனை வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் கண்டு கொள்ளாத வட்டாட்சியரை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூரில் வசிக்கும் திருநங்கைகள் தாங்கள் வசிப்பதற்கு இலவச வீட்டுமனை வேண்டி வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்து வந்தனர். ஆனால் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவமரியாதை செய்வதால் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என வேதனையுடன் கூறினர்.